ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள். பெண்களுக்கு வருகிற புதன்கிழமை வழக்கம் போல் மாதத்தில் ஒரு நாள் பெண்களுக்கான முகாம் மீட்டிங் நடக்கும் நம்ம சர்ச்சில். அது வருகிற புதன்கிழமை பெண்கள் கூட்டம் நடக்கும். நீங்கள் தவறாமல் பெண்கள் பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஹல்லேலூயா. சரி, செய்திக்கு நேராக கடந்து வருவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 16:26 எடுத்துட்டீங்களா? சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் எல்லாம் அசையும்படியாக. இல்லையே, சவுண்டே காணமே, வாசிக்கலை, எடுக்கலையோ? எடுங்க. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் எல்லாம் அசையும்படி உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து. நல்ல பிதாவே, இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒருவரும் வந்த வண்ணமாய் போகாமல் இந்த வசனத்தாலே விடுவிக்கப்பட்டவர்களாக, இந்த வசனத்தாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, இந்த வசனத்தாலே போஷிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் திருப்தியோடு செல்ல உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வசனம் வல்லமை உள்ளது. வசனம் உயிர் உள்ளது. வசனம் உணவை போன்ற அப்பம். ஆமென். ஆத்துமாவை போஷிக்கிற உணவு. ஆகவே இந்த வசனத்தை கவனமாய் இப்பொழுது இந்த ஒரு 3/4 மணி நேரத்துக்கு கவனமாக இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருவார். ஆமென். இனி செய்தி நேரம் சுருங்கி 3/4 மணி நேரத்தில் கரெக்டாக கடகடன்னு முடிச்சிருவேன். சந்தோஷம் தானே? ஆமென். சந்தோஷம் தானே? 3/4 மணி நேரம் என்ன, இன்னும் அரை மணி நேரம் ஆக்கினா கூட நல்லது தானே? அப்படி தான் இருக்குது குறுக்கு வழி. சரி, கட்டுகள். சடுதியிலே ஒரு அசைவு, பூமி அதிர்ச்சி உண்டாகி சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் திறந்தது. சிறைச்சாலை கதவுகள் திறந்தால் போதாது, கட்டுகளும் அவிழ வேண்டும். ஆமேன். இதுதான் முதல்ல சொன்னேன். முன்னாடியே தள்ளி இருங்க, லேட்டாக வர்றாங்க, இது கொஞ்சம் நகல மாட்டேன்றாங்களே. கர்த்தர் நல்லவன். எல்லோரும் கவனிங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமேன். அல்லேலூயா. கவனிங்க. ஒரு ஜெயில், ஒரு சிறைச்சாலை. அங்கே பவுலும் சீலாவும் என்ன செய்யப்பட்டிருக்காங்க சொல்லுங்கள்? அடைக்கப்பட்டிருக்காங்க. பவுல் சீலாவும் மட்டும் கிடையாது, வேறு கைதிகளும் அதுக்குள்ளே என்ன செய்யப்பட்டிருக்காங்க? அடைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இவங்களை சும்மா அடைச்சி போடாமல் ஏற்கனவே அடிச்சிருக்காங்க. அடித்து உடம்புலாம் என்ன இருக்குது? காயம் இருக்குது. அதோட இவங்க கைகளையும் கால்களையும் விலங்குகளால் தொழுமரத்திலே கட்டப்பட்டு கிடக்கிறது, சங்கிலி செயினால. ஏன்னா யானையை மட்டும்தான் கட்டுவோம், வேறு எந்த விலங்கையும் என்ன செய்ய மாட்டாங்க? சங்கிலினால் கட்ட மாட்டாங்க. ஏன்னா யானைக்கு தான் எது அதிகம்? நல்லா விசுவாசிகளுக்கு தான் பலம் அதிகம், ஊழியக்காரனுக்கு தான் பலம் அதிகம். அதனால தான் இவங்களை மட்டும் எதில் கட்டியிருக்கு? தொழுவு மரத்தில் சங்கிலினால் கட்டப்பட்டு ஏற்கனவே அடி வாங்கியிருக்கு, சங்கிலினால் கட்டப்பட்டு. இப்போ நடந்த பூமி அதிர்ச்சியில் சிறைச்சாலையின் கதவுகள் மட்டும் திறக்கவில்லை. கதவை மட்டும் திறந்து என்ன பிரயோஜனம்? அது மரத்தில் தான் மறுபடியும் கட்டப்பட்ட நிலைமையில் தான் கிடக்கும், சங்கிலினால். அதனாலே நடந்த அதிர்ச்சியிலே, பூமி அதிர்ச்சியிலே கதவுகள் மட்டும் சிறைச்சாலை கதவுகள் மட்டும் திறக்கவில்லை, அவர்களை கட்டியிருந்த கட்டுகளும் கலண்டது. எப்படி முடிக்குது பாருங்க வசனம். எது கலண்டது? அவர்களை கட்டியிருந்த கட்டுகள் கலண்டது. சரி, கட்டுகள் கலண்டது. இவங்க 2 பேருடைய கட்டுகள் மட்டும் கலண்டதா? வசனம் சொல்லுது மற்ற கைதிகளும் அப்போ சங்கிலினால தான் என்ன செஞ்சப்பட்டிருக்காங்க? கட்டப்பட்டிருக்காங்க. அதனால மற்ற கைதிகளுடைய கட்டுகளும் கலண்டது.
இதுக்கெல்லாம் காரணம் என்ன? வெரி குட். என்னது? வெறும் ஜெபம் மட்டுமா? துதி. முந்தின வசனத்தை பார்த்து சொல்லுங்க. ஜெபம், ஜெபித்தார்கள், துதித்தார்கள், பாடினார்கள். ஸோ ஜெபம், துதி, பாட்டு இருந்தால் உங்கள் கட்டுகளும் கலரும், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய கட்டுகளும் கலரும். அல்லையா சொல்லுங்க. ஏன்னா இவங்க பாடினதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அவங்க அந்த மற்ற கைதிகள். இவங்க துதிக்கிறத மற்ற கைதிகள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆகவே இவங்க பாடினதுனால தான்டா நம்ம கட்டுகள் அவிழ்ந்தது என்று அவர்களுக்கு உணரும். நீங்கள் வீட்டிலே ஜெபித்தால் நீங்கள் ஜெபிக்கிறதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வீட்டாருடைய கட்டுகளும் அவரும். ஆமே. நீங்கள் ஜெபிக்கணுமே. ராத்திரில தான் நல்ல தூக்கம் வருது அப்படின்னு இவர்கள் தூங்காமல் எப்போ ஜெபிச்சார்கள்? நடுராத்திரில். ஒரு நாள் அது நடுராத்திரில் ஜெபிச்சிருக்கீங்களா? தூக்கம் வரலைன்னு ஜெபிச்சிருப்பீங்க. தூக்கம் வரல ஆண்டவரே, எப்படியாவது தூங்குறதுக்கு உதவி செய்ய ஆண்டவர், தூக்கத்துக்காக ஜெபிச்சிருப்பீங்க ஒழிய நீங்கள் கட்டுகள் அவிழணும், பிரச்சனை தீரணும், கஷ்டம் மாறணும் அப்படி எதுக்காவது ஜெபிச்சது உண்டா? அப்படி பவுலும் சீலாவும் பாருங்கள், அவர்கள் ஜெபித்தார்கள், தன் கட்டுகளுக்காக ஜெபித்தார்கள், துதித்தார்கள், பாடினார்கள். தாங்கட்டு அவிழ்ந்தது எல்லாருடைய கட்டுகளும். அப்போது நம்ம ஜெபிச்சா மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் உண்டாகும். நீங்கள் ஜெபிச்சா மற்றவங்களுக்கு இருக்கோ இல்லையோ உங்கள் குடும்பத்துக்கு பிரயோஜனம் உண்டாகும். இந்த மாதத்தை அதை நீங்கள் சாதிச்சு கொடுக்கணும். நீங்கள் தான் உங்கள் குடும்பத்துக்கு நன்மையாக மாறணும். ஒரு வீடு, அந்த வீட்டில் வேலைக்கு போய் சேர்ந்துருக்கிறார் யோசேப்பு. அவன் ஜெபிக்கிறதுனால அந்த வீட்டாருக்கே ஆசீர்வாதம். நீங்கள் ஜெபிப்பதினாலே உங்கள் வீட்டுக்கே என்ன வரப்போகிறது? ஆசீர்வாதம். நீங்களாகவே நீங்கள் கட்டுகளை அவிழ்க்கிற ஜெபத்தை பண்ண வேண்டும். சரி, கட்டுகள்னா என்ன? கட்டுகள்னா என்னன்னா, கட்டில் பல வகை இருக்குது. கயரை வச்சு கட்டுவாங்க, நூலை வச்சு கட்டுவாங்க. ஹோட்டல்லாம் என்னென்ன பார்சல் பண்ணி எதை வச்சு கட்டுறாங்க? நூலை வச்சு கட்டுறாங்க. அப்புறம் சணலை வச்சு கட்டுறாங்க. அப்புறம் என்னது? கயர் வச்சு கட்டுறாங்க. ரப்பர் பேண்ட் வச்சு போடுறாங்க, கட்டு போடுறாங்க. அப்புறம் கயர் வச்சு கட்டுறாங்க. அப்புறம் சிலரை தான் என்ன சங்கிலினாலே கட்டுக்கிறாங்க. யானையெல்லாம் எதில் கட்டுறாங்க? மாடு ஆடெல்லாம் கயரை வச்சு கட்டுறாங்க. பார்சல் இப்படிப்பட்ட சின்னதெல்லாம் ரப்பர் பேண்டு, நூல், சணல் இப்படி வச்சு கட்டுறாங்க. எப்படியோ கட்டுகள் கட்டப்படுது. இப்போது விசுவாசிகளாகிய தேவ பிள்ளைகளாகிய மனிதர்களாகிய நம்மை ஒருத்தர் இது போல கட்டுறாங்க. அந்த நபர் யாரு? சாத்தான். யாரு? சாத்தான். வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சீக்கிரம். லூக்கா 13:16. சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமுடைய குமாரத்தி ஆகிய இவளை. சரி இருக்கட்டும். அப்போ 18 வருஷமா ஒரு பொம்பளைய சாத்தான் என்ன செஞ்சு வச்சிருக்கான்? கட்டி வச்சிருக்க. அப்போ மனிதனை கட்டுவது சாத்தான், பிசாசு, தீய சக்தி, அசுத்த ஆவி. அசுத்த ஆவி மனிதனை கட்டுகிறது. மனிதனை கட்டுகிறது. எதை வச்சு கட்டுகிறான்? கயர் அல்ல. மனிதனை கட்டுவது கயர் அல்ல. இந்த மனுஷியை கட்டினது கயற்றினால் கட்டவில்லை. 11ஆம் வசனத்தை பாருங்க. எதனால கட்டினா? பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்டு இருந்தால், பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்டு அவள் நிமிரக்கூடாதபடிக்கு கூனியாய் கட்டி வச்சிருந்தான். அப்போ நிமிர விடாம கட்டி வைக்கிற கட்டு. அப்படி என்றால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, இயேசு அவளை கண்டு அவளை அழைத்து, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். அவளுடைய கட்டை, சாத்தான் கட்டியிருந்த கட்டை இயேசு அவிழ்த்தார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க.
சாத்தானால், அசுத்த ஆவியினால், பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்டு மனுஷர்களை கட்டுகிறான். அது குறிப்பாக விசுவாசிகளை கட்டுகிறான். விசுவாசிகளை வியாதியினாலே கட்டுகிறான். விசுவாசிகளுக்கு வருகிற வியாதிகளுக்கு காரணம் யாரு? பிசாசு. வியாதின்னு நினைச்சு அசால்ட்டா இருக்காதீங்க. பிசாசு அந்த குறிப்பிட்ட வருஷமா, இத்தனை வருஷமா, இத்தனை நாளா எனக்கு இந்த வியாதி அந்த குறிப்பிட்ட இடத்துல வலி இருந்துகிட்டே இருக்கு. மூட்டு வலி, காலு வலி, இடுப்பு வலி, நெஞ்சு வலி, இப்படி வலி வேதனையினாலே உங்களை கட்டி வைத்திருக்கிறான். நீங்கள் அதை புரியாமல் இதை வியாதி என்று சாக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அல்ல, விசுவாசிகளை பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். எல்லா வியாதியும் பிசாசுனால வருவதல்ல. சில வியாதிகள், நீண்ட நாள் வியாதிகள். இப்போ காய்ச்சல் வருது, ஜலதோஷம் பிடிக்குது, மலையில் நனைஞ்சிட்டோம், அதெல்லாம் பிசாசில் வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஜலதோஷம் ஒழுங்காக தலையை துவட்டாட்டாலே என்ன வந்துடுது? சளி பிடிக்கும். அதெல்லாம் பிசாசுனால் வர்றதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீண்ட வருஷமாக இருக்குது, சில நாளாக இருக்குது, அப்படி வருவதற்கு பதிலாக அந்த மாதிரிப்பட்ட வியாதிகள் பிசாசினால் கொண்டு வரப்பட்ட கட்டுகள். இதை புரிந்து கொண்டு விசுவாசிகள் ஊக்கமாய் நடுராத்திரிலே அதிகாலையிலே நீங்கள் எழுந்து ஜெபித்தால் உங்கள் கட்டுகளை கர்த்தர் அவிழ்ப்பார். அவிழ்க்க என்ன செய்யணும்? யாக்கோபு நிருபம். வியாதி என்ற கட்டுகளை அவிழ்க்க என்ன செய்ய வேண்டும்? யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் பாஸ்டரை கூப்பிட கடவன். மூப்பர்னா யாரு? பாஸ்டர். சபையின் பாஸ்டருக்கு தெரியப்படுத்தணும். ஆனால் நம்ம டிக்கெட்டுக்கு எப்படி தெரியுமா? ராஜவலை விசுவாசிய பாஸ்டருக்கு மட்டும் சொல்லாத. அவர் மைக் செட்டு மாதிரி, நியூஸ் பேப்பர் மாதிரி எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருப்பார். எனக்கு இதான வேலை, உங்களுக்கு ஜெபிக்கத்தான் இருக்கேன். ஒரு வியாதி வந்தால் பாஸ்டரை கூப்பிட்டு என்ன செய்யணும்? ஜோம் பண்ணாதான் சுகம் கிடைக்கும். நான் சொல்ல, வசனம் சொல்லுது பாருங்கள். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை கூப்பிட்டு வரவழைப்பானாயா. சரி, பாஸ்டர் வந்துட்டார். வந்த பிறகு என்ன செய்யணும்? அவர்கிட்ட எண்ணெய் கொடுக்கணும். அவர் எண்ணெய் பூசி கர்த்தருடைய நாமத்தில் என்ன செய்வார்? ஜெபம் பண்ணணும். அப்போது பாஸ்டர் எண்ணெய் பூசி என்ன செய்வார்? ஜெபம் பண்ணணும். சரி, பாஸ்டர் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணி கேட்கலையே, நோய் குணமாகலையே, அப்போ பாஸ்டர் சரியில்லையா? இல்லை, எண்ணெய் சரியில்லையா? எண்ணெயில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாஸ்டர்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தான் இன்னொரு காரியமும் செய்ய வேண்டியிருக்கு. என்ன செய்யணும் தெரியுமா? 16ஆம் வசனத்தை பாருங்கள். 16. நீங்கள் சொஸ்தமடையும். உங்கள் டாபிக்னா வார்த்தையே வராதே. வாசிங்க. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சுகம் கிடைக்கும். அல்லையா? சொல்லுங்க. ரெண்டாவது ஒரு காரியம் செஞ்சால் சுகம் கிடைச்சிடும். முதல் காரியம் பாஸ்டர் கூப்பிட்டு என்ன பூசி ஜெபம் பண்ணாலே சோமாயிரும். அதுலேயும் கேட்கலைன்னா யாருக்கு விரோதமாக என்ன தப்பு பண்ணணும்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து, பைபிள் சொல்லுது நீங்கள் சொஸ்தம் அடையும்படி உங்கள் குற்றங்களை, யாருக்கு விரோதமாய் குற்றம் செஞ்சோமோ அவங்ககிட்ட போய் என்ன கேட்கணும்? அறிக்கை இடணும்னு சொல்லியிருக்கு. அறிக்கைனா இல்லை, அறிக்கைனா இங்கே அர்த்தம் என்னென்னா மன்னிப்புன்னு அர்த்தம். அறிக்கை என்பது ஸ்டேட்மெண்ட்டு, ரிப்போர்ட்டு கொடு, ஸ்டேட்மெண்ட் கொடு அப்படின்னா தமிழில் சொல்லுவோம். ஆனால் இங்கே அறிக்கை என்பது மன்னிப்பு. இன்னொரு வசனம் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். நீதிமொழி புஸ்தகம் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன். அப்பா, இப்போ அது வாசிக்கிறேன் வேகமாக வாசிங்க. பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து விடுகிறவன். அறிக்கை செய்யணும் அர்த்தம் என்னங்க? மன்னிப்பு கேட்டு விடுகிறவன். யாருக்கு விரோதமாய் பாவம் செய்தமோ அதை மறைக்காமல் அவர்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கறது தான் இது. மன்னிப்பு கேட்டு விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான், சுகத்தை பெறுவான், விடுதலை பெறுவான்.
அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு வசனம் 1 யோவான் 1:9 வசனம். 1 யோவான் 1:9. சீக்கிரம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால்னா என்ன அர்த்தம்? ரிப்போர்ட் கொடுத்தாவா? என்னென்ன பாவம் செஞ்சுட்டேன்னு ரிப்போர்ட் கொடுத்தாவா? நோ. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், மன்னிப்பு கேட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி சுத்திகரிக்கிறதுக்கு அவர். அப்போ இப்போ அறிக்கைனா என்னது? மன்னிப்பு கேட்கும். இனி மறக்க மாட்டேல. அல்லையா சொல்லுங்க. ஸோ அறிக்கை என்பது அப்பாலஜி, மன்னிப்பு கேட்பது, நாட் ரிப்போர்ட். ஸோ இதைத்தான் இங்கே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு இங்கே? உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் ஒன்று பாஸ்டர் கூப்பிட்டு ஜெபம் பண்ணு, அவர் என்ன பூசி ஜெபம் பண்ணுவார். இல்லையா அதுலேயும் உனக்கு சுகம் கிடைக்கலையா, அடுத்த மெத்தட் இருக்கு. நீ என்ன செய்ய? யாருக்கு விரோதமாக குற்றம் செய்தோமோ அவங்ககிட்ட போய் என்ன கேளு, மன்னிப்பு கேட்டுட்டு ஜெபம் பண்ணு. உனக்கு என்ன கிடைச்சிடும்? மன்னிப்பு கிடைச்சிருமா? சுகம் கிடைச்சிரும். இப்போ தான் ரகசியம் தெரியுது. புரியுதா? அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளே விளங்கி கொள்ளுங்கள். சாத்தான் உங்களை வியாதியினாலே என்ன செஞ்சு வச்சிருக்கான்? கட்டி வச்சிருக்கிறான். இந்த கட்டு அவிழ்ப்பதற்கு ஒரே வழி மன்னிப்பு கேட்க. வியாதி என்கிற கட்டு அவிழ்க்கப்பட அது சம்பந்தப்பட்ட நபர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும், அல்லது பாஸ்டர் கூப்பிட்டு ஜெபம் பண்ணணும். நான் யாருக்கு விரோதம் தப்பு செய்யலை, எனக்கு நானே நான் தப்பு பண்ணிக்கிட்டேன், நான் சரியா இல்லைன்னா பாஸ்டர் கூப்பிட்டு ஜெபம் பண்ணாலே சரியாயிடும். மற்றவர்களுக்கு விரோதமாக ஏதாவது குற்றம் செய்திருந்தால் அந்த நபர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் தான் என்ன கிடைக்கும்? சொல்லுங்க, சுகம் கிடைக்கும். புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க. இப்படி பிசாசு விசுவாசிகளை வியாதி பலவீனத்தினாலே என்ன செய்து வச்சிருக்கான்? கட்டி வச்சிருக்கான். புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க. இப்போ கட்டுகள் அவிழ்க்க இது ஒரு மெத்தட். இன்னொரு காரியத்தை சொல்லுங்க, வாசிங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 2வது கட்டு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சீக்கிரம் நமக்கு நேரமே ரொம்ப தான். துன்மார்க்கன் அவனுடைய அக்கிரமங்களே அவனை பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் சொல்லுங்க. பாவம் என்பது ஒரு கயிறு. பாவம் என்பது ஒரு கயிறு. அப்போ மனிதர்களை, விசுவாசிகளை சாத்தான் பாவம் என்கிற கயிற்றினால் முதல்ல எதனால கட்டுறான் சாத்தான்? இந்த முன்னாடி இருக்கிறத கொஞ்சம் உயிராக தெரியுது, பின்னாடி இந்த பக்கம் ஒன்றுமே புரியலையே பிரசங்கம். இதை விட உங்களுக்கு புரியுற மாதிரி யார் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. கடன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அது என்ன செய்யும்? ஒன்றுமே உங்களுக்கு புரியாது. கட்டன்னு உருட்டி பிள்ளைகளுக்கு கொடுங்க, இங்கிட்டு சிந்து ஒன்றும் உள்ள போகும், இங்கிட்டு போகணும். நம்ம அழகாக உருட்டி சொல்ல வச்சு உள்ளே தள்ளிக்கிட்டு இருக்கோம். அல்லையா சொல்லுங்க. நன்றாக விலகிக் கொள்ளுங்க. சாத்தான் 2வது பாவம் என்கிற கயிற்றினால் விசுவாசிகளை, மனிதர்களை கட்டுகிறான். அந்த பாவத்துக்கு கட்டப்பட்டவர்கள் அந்த பாவத்திலிருந்து அவர்களாலே விடுதலையாகவே முடியாது. ஏன்னா கட்டினதே சாத்தான். அப்புறம் தனக்குத்தானே பாவத்திலிருந்து விடுதலை அடையவே. உதாரணமாக பீடி குடிக்கிறாங்க. பீடி குடித்தவன் பீடியிலிருந்து தன்னால், அது ஒரு சின்ன சுண்டு வரல் தண்டி தான் இருக்குது, ஒரு சிகரெட்டு, ஆனாலும் அவர்களை விட முடியலை. பீடி, சிகரெட்டு, சாராயம், விபச்சாரம், கொலை செய்தல், இப்படி ஏகப்பட்ட பாவங்கள். இந்த பாவத்தை செய்தவர்கள், பாவ கயிற்றினால் கட்டப்பட்டவர்கள், தாங்களே கயிற்றிலிருந்து விடுதலையாகவே முடியாது. இதைத்தான் யோபு கொஞ்சம் ஸ்டைலாக சொல்கிறார். வாசிங்க 14ஆம் அதிகாரம் யோபு 14:17, 14:17. என் மீறுதல் ஒரு கட்டாக கட்டப்பட்டு, எப்படி ஒரு மொத்தமாக சேர்த்து ஒவ்வொரு மீறுதலை சேர்த்து ஒரு மொத்த கட்டாக கட்டப்பட்டு
சீல் வைக்கப்பட்டிருக்கு, முத்திரை. அப்போது இப்போ உதாரணமாக சொல்கிறேன், உங்களுக்கு புரியாது. இப்போ ஒரு விசுவாசி வீட்டில் ஜெபம் பண்ணாமல் இருந்தால் அது ஒரு மீறுதல், அது ஒரு மீறுதல். அப்புறம் பைபிள் வாசிக்காமல் இருப்பது ஒரு மீறுதல். ஒழுங்காக சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறது சொல்லுங்கள் மீறுதல், மூணாவது மீறுதல். அடுத்து வந்தாலும் லேட்டாக வர்றது சொல்ல மாட்டேன்றீங்க, இதுக்கு மட்டும் ஒன்றும் வரமாட்டேங்குது, அது ஒரு வகையான மீறுதல். சரி வண்டி கிடச்சி வர்றதே நாங்கள் எங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம்னு சொல்கிறீங்க, சரி ரைட்டு விட்டுருவோம். அதை அது ஒரு 10னா 10:30க்காவது வர பார்க்கணும், 1/2 மணி நேரம் கிரேஸ் டைம் கொடுக்குது. சரி இது ஒரு வகையான மீறுதல். சரி ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு, உள்ளே வந்து வாயை திறக்காமல் குத்துக்கல்லாட்டமாக இருக்குது, கை தட்ட மாட்டேன், பாட மாட்டேன், விரைச்சி போயிருப்பேன், ஐஸ் பெட்டியில் இருக்கிற மாதிரி, இந்த மீன் கடையில் ஐஸ் பெட்டிக்கில் இருக்கிற மீன் மாதிரி விரைச்சி கிடக்கிறது இருந்தால் இது ஒரு வகையான, பைபிள் சொல்லுது அழுகிறவர்களோடு அழுங்கள், சிரிக்கிறவர்களோடு. இப்போ எல்லோரும் சிரிக்கும்போது நீங்கள் மட்டும் சிரிக்காமல் இருந்தால் எப்படி இருக்கும்? உங்களை சுற்றி உள்ளவங்களாம் சிரிக்கும்போது சரி ஏதோ லூஸு போல் ஒன்று ஜோக்கை புரிஞ்சுக்கிறது தெரியலை போல், அது எல்லோரும் சிரிக்கும்போது இது மட்டும் சிரிக்காமல் இருந்தால் உங்களை கண்டிப்பாக ஏதாவது ஒரு லிஸ்ட்டில் தான் சேர்க்க வேண்டி வரும். அதனால் எல்லோரும் பாடும்போது நீங்கள் பாடாமல் இருந்தால் அந்த மாதிரி லிஸ்ட்டில் தான் சேர்க்க வேண்டி வரும். அப்போது பாடுகிறவர்களோடு பாடணும், துதிக்கிறவர்களோடு துதிக்கணும், முழங்கால் பாடுறவர்களோடு முழங்கால் போடணும். இப்படியெல்லாம் செய்யாமல் இருந்தால் அது ஒரு வெரி குட். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி மொத்தமாக எல்லா மீறுதல்களையும் கட்டாக கட்டி சீல் வச்சு அந்த கட்டுகளை தூக்கிட்டே வார வாரம் வர்றது. இப்படி யோபு சொல்றார், என் மீறுதல் ஒரு கட்டாக கட்டப்பட்டு முத்திரை போடப்பட்டிருக்கிறது. இதுக்கு பெயர் தான் பாவக்கட்டு. மீறுதலுக்கு இன்னொரு பேரு பாவம். என் மீறுதல்கள் மொத்தமாக கட்டினாலே கட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி கட்டி வச்சது யாரு? யாரு? சாத்தான். ஒவ்வொன்றையும் மீறி 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 மொத்தமாக கட்டி வச்சிருக்கான். இப்போ என் இயேசு இந்த மாதத்திலேயே இந்த நாளிலேயே உங்கள் கட்டை அவிழ்க்க போகிறார். ஆமென். ஒவ்வொரு கட்டை அவிழ போகுது. இன்னைக்கே வீட்டுக்கு போன உடனே ஜெபம் பண்ண ஆரம்பிப்பீங்க, இன்னைக்கே நீங்க பைபிள் வாசிக்க ஆரம்பிப்பீங்க, இன்னைக்கே வீட்டில் ஒரு மாற்றம் வரப்போகிறது, சர்ச்சுக்கு ஒழுங்கா வருவீங்க, இந்த மாசமே தசமாவும் கொடுக்க ஆரம்பிப்பீங்க, இந்த மாசமே நல்லா கைதட்டி பாட ஆரம்பிப்பீங்க. உங்கள் கட்டுகள் என்ன செஞ்சிருச்சுன்னு அர்த்தம்? அவிழ்ந்துருச்சு. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறவர். இதுதான் ரெண்டாவது கட்டு. முதல் கட்டு சாத்தான் வியாதி என்கிற பலவீனத்தினாலே நம்மளை என்ன செய்கிறான்? கட்டி வச்சிருக்கிறான். ரெண்டாவது இப்படி பாவம் மீறுதல் என்கிற கயிற்றினாலே கட்டி வச்சிருக்கிறான். நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த கட்டில் விடுதலை ஆகாவிட்டால் அடுத்து அவனுக்கு என்ன கட்டு வரும் தெரியுமா? மரணக்கட்டு. வாசிங்க சங்கீத புஸ்தகம் 18 அதிகாரம் 18 சங்கீதம் 4 வசனம். 18 சங்கீதம். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டன. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாவக்கட்டிலிருந்து, மீறுதல் என்ற பாவக்கட்டிலிருந்து ஒரு மனுஷன் விடுதலை ஆகாமலே இருப்பானால் அவனுக்கு அடுத்த கட்டு என்ன ரெடி பண்றான் சாத்தான்? மரணக்கட்டுகள். என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ பாவத்துக்கு அடுத்தது மரணம் தான். அப்போ பாவக்கட்டிலிருந்து ஒரு மனுஷன் விடுதலை ஆகாமலே விசுவாசியா வண்டியை ஓட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா அடுத்து அவனுக்கு எது சூழ்ந்து கொள்ளும்? மரணக்கட்டுகள். இன்னைக்கும் பார்த்துக்கங்க, அடுத்தடுத்த மரணம் வந்துக்கிட்டே இருக்கு. இது சொல்கிறவர் யாருன்னா தாவீது. யார்? 18 சங்கீதம். அவருக்கு பாருங்க, ஆடு மேய்க்கிற இடத்துலேருந்தே மரண ஆபத்து. ஒரு நாள் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு, திடீர்னு எது வந்துருச்சு? சிங்கம் வந்துருச்சு. சிங்கத்தோடு ஒரு மனுஷன் தன்னந்தனியாக சண்டை போட முடியுமா? ஆனால் சிங்கம் வந்துருச்சு. ஆண்டவருடைய அபிஷேகத்தினாலே அந்த சிங்கத்தை கொண்டு மாட்டான். ஒரு தடவை கரடி வந்துருச்சு.
இதான் மரணக்கட்டு. இது என்னது? மரணம். கரடியோட மல்லு கட்டி ஜெயிக்க முடியுமா? ஜெயிச்சாரு. ஏன்? கோலியாத்தை வச்சுக்கோங்க. கோலியாத்தன்னு லேசாக நினைக்கிறீங்களா? 14 அடி 15 அடி உயரம். நம்ம 5 அடி கூட இல்லை, நம்மளை விட 2 மடங்கு உயரம். பார்த்துக்கங்க எப்படி இருக்கான்னு பாருங்க. அவ்வளோ கவசம். அவன் என்ன சொல்லுகிறான்? உங்கள் இராணுவமே வர வேண்டாம் என்னை கொல்லுவதுக்கு, எங்கள் இராணுவமும் வேண்டாம், 2 இராணுவத்தை வீட்டுக்கு அனுப்பிடுவோம், உங்களில் ஒருத்தன் மட்டும் வரட்டும் என்னோட சண்டைக்கு, நான் ஒத்தைக்கு என்னை ஜெயிச்சிட்டா எங்கள் நாட்டையே நீங்கள் ஜெயிச்சதுக்கு சமம். யார் வருகிறான்னு சொன்னபோது தாவீது போகிறா. தாவீது புஷ்காண்டியா சின்ன பையனாக இருக்கான், அவன் அவ்வளோ உயரத்தில் இருக்கான். கோலியாத்து எப்படிடா ஜெயிக்க? அவன் கவசத்தோடு நிற்கிறான். எப்படி ஜெயிக்க? இதுக்கு பெயர் தான் மரணக்கட்டு. உயிரை பணையை வச்சு போய் நிற்கிறான். யார்? நம்மன்னா தலை தெறிக்க ஓடி இருப்போம். அவன் உயிரை பணையை வச்சு போய் நிற்கிறான். பிழைக்க மாட்டோம், இவனை நம்ம ஜெயிச்சு வெளியே வர்றது கஷ்டம் நல்லா தெரியும். ஆனால் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி போகிறான், கர்த்தர் எனக்கு உதவி செய்தால் கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன். அவர் மட்டும் உதவி செய்யலைன்னா தோற்றுருவேன். அவர் செய்வார், எனக்கு என்னை கைவிட மாட்டார்னு நம்பிக்கையோடு போனான். கர்த்தர் உதவி செய்தார், ஜெயிச்சார். இது ஒரு மரண கட்டு. இதுபோல் நமக்கு மரண கட்டுகள் வந்துக்கிட்டே இருக்குது. விபத்து, வண்டி இடிக்க பார்த்தது, உரசிருச்சு, அதெல்லாம் மரண ஆபத்துகள். எத்தனை ஆபத்துகள், எத்தனை வியாதிகள், எத்தனை பிரச்சனைகள், மரண கட்டுகள். அத்தனை மரண கட்டுகளை கர்த்தர் தப்பித்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார். நீ சீக்கிரத்திலே மரண கட்டிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். வெறும் மரணம் மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னாடி இன்னொரு கட்டு இருக்குது. அடுத்த வசனத்தை பாருங்க. என்ன கட்டு? பாதாள கட்டு. அதுக்கு விடுதலை கிடையாது. வருஷ கணக்காக கோடி வருஷமாக நரகத்தில் கிடக்கிற கட்டு, அதுக்கு பேர் தான் என்னது? பாதாள கட்டு. இந்த மரண பாருங்க, நல்லா கவனிச்சுக்கங்க. பாவக்கட்டிலேயே விடுதலை ஆயிரணும். அப்படி இல்லைன்னா என்ன கட்டு வந்துடும்? மரணக்கட்டு வந்துடும். மரணக்கட்டு வர்றதுன்னு தெரிஞ்சாவது விடுதலை ஆயிரணும். அதுலேயும் விடுதலை ஆகலைனா பாதாள கட்டு. நோ ஒன் ஹெல்ப் யூ. உனக்கு உதவி செய்ய ஒருவரும் இருக்க முடியாது. ஆண்டவரே உதவி செய்ய நினைச்சாலும் செய்ய முடியாது, செய்ய மாட்டார். அப்படி செய்வார்னா அவர் அநீதி உள்ளவர் ஆயிடுவார். பார்சியாலிட்டி பார்க்குறாருன்னு அர்த்தம். அவர் இப்போ செய்கிறதான் நீதி. அவர் அங்கே வந்து நரகத்தில் இருக்கிறவங்களுக்கு எஸ்கேப் பண்ணி காப்பாற்றி விடுவார். ஆனால் அவர் கடவுள் அநீதி உள்ளவர் ஆயிடுவார். அதனால இப்போவே நாம் மரணக்கட்டு, பாவக்கட்டு, மரணக்கட்டுகளுக்கு தப்பி பிழைக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். உங்கள் கட்டுகள் அவிழ்க்க கர்த்தர் போகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அவனுடைய பிள்ளைகளே, சரி, இந்த கட்டுகள் எப்படி அவிழ்ப்பார்? எப்படி உதவி செய்ய போகிறார்? எப்படி உதவி செய்ய போகிறார்? வாசிங்க நியாயாதிபதி புஸ்தகம். எப்படி கட்டுகளை கலற்றுவார்? எப்படி கலற்றுவார்? இன்னொரு கட்டு சொல்ல மறந்துட்டேனே. இன்னொரு கட்டு இருக்கு, அதையும் லேசாக சொல்லிக்கிறேன். அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 20 அதிகாரம் 23 வசனம். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் எனக்கு சொல்லுகிறார். இதுக்கு பேர் என்ன? உபத்திரவம்னா துன்பம். என்னது? கட்டுகளும் உபத்திரம். இன்னொரு வசனம் இதுக்கு ரிலேட்டடான வசனம் 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 9 வசனம். 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 9 வசனம். இந்த சுவிசேஷத்து நிமித்தம் பாதகன் போல, பாவியான மனுஷனை போல கட்டப்பட்டு என்ன அனுபவிக்கிறேன்? துன்பத்தை அனுபவிக்கிறேன். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஒரு விசுவாசிக்கு பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள் அது ஒரு வகையான கட்டு. ஒரு விசுவாசிக்கு திரும்ப திரும்ப துன்பமும் உபத்திரமும் பாடுகள் வந்துக்கிட்டே இருக்குன்னா உன்னைய சாத்தான் திரும்ப திரும்ப என்ன செய்கிறான்? கட்டுறான்னு அர்த்தம். அவர் கட்ட அவிழ்த்து விடுவார், அவன் திரும்ப கட்டுவான். இவர் கட்ட அவிழ்த்து ஞாயிற்றுக்கிழமை வந்து கட்ட அவிழ்த்து விடுவார், திங்கக்கிழமை அவன் கட்டி வைப்பான்.
நீங்கள் என்னத்தையாவது செய்விய, என்னத்தையாவது சேட்டை செய்விய, அவன் கட்டி வச்சிருவான். பிறகு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கட்டிப்பட்டே கிடக்கு. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வருவிய, கத்தர் கட்டை அவுத்து விடுவார். அப்புறம் துள்ளி குதிச்சுக்கிட்டு போவிய, போய் ஒழுங்காக இருக்க மாட்டிய, திங்கள் செவ்வாயில் அடுத்து என்னத்தையாவது பண்ணி மறுபடியும் கட்டி வைப்பான். இப்படி துன்பமும் கட்டுகளும் உபத்திரவங்களும் திரும்ப திரும்ப வறுமையானால் அது சாத்தானுடைய கட்டுகள். புரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை கட்டுகள் சொன்னேன்? வியாதிகள் ஒரு வகையான கட்டு, பாவக்கட்டுகள், மரணக்கட்டுகள். பாவத்தை தொடர்ந்து என்ன கட்டுகள்? மரண. அடுத்து ஒரு விசுவாசிக்கு வருகிறது பாவங்கள், துன்பங்கள், பாடுகள், துன்பங்கள் ஒரு கட்டு. இப்படிப்பட்ட கட்டுகளை பிசாசு வந்து நமக்கு கட்டிக்கொண்டே இருக்கிறான். இந்த கட்டுகளை அவிழ்க்க வேண்டும். அல்லையா சொல்லுங்க. இந்த நம்ம ஊரில் புல்லுக்கட்டு தெருன்னு ஒரு தெரு இருந்துச்சு. புல்லுக்கட்டு தெரு தெரியுமா? இந்த எம்ஜிஆர் சிலை கிட்ட. இப்போ காணும். ஒரு நான் சொல்கிறது 20-30 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே உட்காந்து புல்லுகளை என்ன செய்வாங்க, விறகு புல்லுகளை கட்டி விற்பாங்க. பழைய விசுவாசிகளுக்கு தெரியும், இந்த உள்ளூர்காரங்களுக்கு தெரியும், விற்பாங்க. அப்படி கட்டுவாங்க. அதெல்லாம் பல கயறுகளை கொண்டு என்ன செய்வாங்க, கட்டியிருப்பாங்க, புல் விறகெல்லாம். இதே போல தான் ஒரு விசுவாசியை பல வியாதி என்ற கட்டு, பாவம் என்கிற கட்டு, மரணம் என்கிற கட்டு, துன்பம் பாடுகள் என்கிற கட்டு இப்படி கட்டி வச்சிருக்கான். ஒரு விசுவாசி எல்லா கட்டிலிருந்து என்ன செய்யப்பட வேண்டும்? அவிழ்க்கப்பட வேண்டும். அல்லையா சொல்லுவோமா? எல்லா கட்டிலிருந்து என்ன செய்யப்பட வேண்டும்? அவிழ்க்கப்பட வேண்டும். அதுதான் விடுதலையான வாழ்க்கை, அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை, அதுதான் அபிஷேகம் பண்ணப்பட்ட வாழ்க்கை. சரி, இந்த கட்டிலிருந்து விடுதலையாவது எப்படி? வாசிங்க நியாயாதிபதி புஸ்தகம். நியாயாதிபதி அப்புறம் பார்ப்போம். சரி, நியாயாதிபதி எடுங்க. 15 அதிகாரம் 14. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், நேரம் ஆகுது. இதை விடுவோமா அதை விடுவோமான்று. 15 15 14 சாரி, அதே தான். வாசிங்க. பெலிஸ்தியர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினது. அப்படி இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டி இருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கையை விட்டு கலண்டு போயின. உங்களுக்கு இந்த சம்பவத்தை சொல்லி, சிம்சோன். யார்? சிம்சோன். அவன் ஒரு ரட்சிக்கப்படாத இந்து பொண்ணை லவ் பண்ணான். யார? தெலிலால், பெலிஸ்திய பெண் இந்து பொண்ணுக்கு லவ் பண்ணான். ஒரு விசுவாசி இந்து பொண்ணை லவ் பண்ணலாமா? கட்டலாமா? என்ன சரி, விளைவு என்ன? சாத்தான் பிடிச்சி என்ன செஞ்சிட்டான்? கட்டிட்டான். இதில் என்னென்னா, இப்போ நான் சுருக்கமாக நிறைய சொல்ல நேரம் இல்லை. புஷத்திலிருந்து எங்கேருந்து கட்டியிருக்கு? கட்டு எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு? ஷோல்டர். புயம்னா என்னது? ஷோல்டர்லேருந்து கை வரைக்கும் கட்டு. யாருக்கு? சிம்சோனுக்கு. அப்போ இவ்வளவு தூரத்துக்கு 2 கையை வச்சு என்ன செஞ்சுருக்காங்க? அவை கையை எடுக்கவே முடியாதபடி புயத்திலிருந்து கை மணிக்கட்டு வரைக்கும் கட்டியிருக்கு. இப்படி கயிறுகளை வச்சு என்ன செஞ்சிட்டாங்க? கட்டியாச்சு சிம்சோனை. இப்போ இவனுடைய கட்டுகளை அவிழ்க்க உதவுறதுக்கு ஒருத்தருமே இல்லை. ஒரே நபர் வருகிறார், ஆவியானவர். யாரு? அவன் ஜெபிக்கிறான். ஆவி, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய். சொல்லுங்க வாயை திறந்து. ஒன்று வசனத்தை பாருங்க, இல்லை போர்டை பாருங்க, நீங்களே சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால். அப்போ கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் கடைசி வரி சொல்லுது, அவன் கட்டுகள் அருந்து போயிற்று. சத்தமாக அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆவியானவர் வந்தால் உங்களை கட்டி இருக்கிற பாவக்கட்டுகள், வியாதிக்கட்டுகள், மரணக்கட்டுகள், பாடுகளாகிய துன்பக்கட்டுகள், எந்த கட்டுகள் கட்டி வச்சிருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் வருவானால் எல்லா கட்டுகளும்
சொல்லுங்க, கலன்று போகும், கலன்று போகும். இந்த ரகசியம் தெரிஞ்சுக்கங்க. ஆவியில் நிரம்பி ஜெபிக்க பழகுங்க. எல்லாரும் ஆவியில் நிரம்பினாலும் குத்துக்கள் ஆட்டமாக இருக்கிறது. முழங்கால் எல்லாரும் போட்டால் போடுறது கிடையாது. எப்படி ஆவியானவர் உங்களை நிரப்புவார்? அந்நிய பாஷையில் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிச்சு பழகி பாருங்க. உங்களுக்கு இருக்கிற எல்லா கட்டுகளும் வலியோடு வந்திருப்பிய, வலியோடு போயிடும். எத்தனை முறை நான் இந்த புல்பீட்டுக்கு வரும்போது வயிறு வலி, காலு வலியோடு வருவேன். மைக்கை பிடிச்சி சோத்திரம் சோத்திரம் சொல்ல சொல்ல ஆவியில் நிரம்ப வலியே போயிடும். எத்தனையோ நாட்கள், எத்தனை நாட்கள். இன்னைக்கு கூட நேருக்கு திங்கக்கூடாததை தின்னு டைஜஷன் ஆகாமல் என்ன செய்ய, பேரம்பேத்தியோட போட்டி போட்டு திங்கிறது. டைஜஷன் ஆகாமல் லூஸ் மோஷன் ஆகி அம்புட்டு பலனும் போச்சு. அதோடு தான் வந்து காலையில் மைக்கை பிடிச்சேன். ஆனால் கர்த்தர் பலன் கொடுத்தா சரியாயிடுச்சு. ஆண்டவர் அப்படியே ஒரு பலனை கொடுத்தாரு. இவ்வளோ வீக்காக இருக்குது, ஐயோ இன்றைக்கி அம்பியாவது பிறகு யாராவது வந்தால் பாட்டு பாட சொல்லலாமான்னு நினச்சேன். ஆனால் கர்த்தர் பலப்படுத்தினா. ஒருத்தர் இல்லை, ஃபுல்லாக நின்று நடத்தினேன். அப்படி ஒரு பலவீனமாக இருந்தது போலவே யாருக்குமே தெரியாது. ஏன் தெரியுங்களா? இதுதான் கர்த்தர். ஆவியானவர் இறங்கினா எல்லா பலவீன கட்டுகளை அவிழ்த்து விடுவார், உங்களுக்கு செய்வார். ஊழியக்காரனுக்கு மட்டும், நானும் நீங்களும் ஒன்று தான், மனுஷர் தான். என்னை பலப்படுத்துகிற ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். நீங்களும் ஆவியில் நிரம்பி இதுபோல ஜெபிச்சு ஆராதனை செய்து பழகுங்கள். அந்நிய பாஷையில் ஆராதனை பண்ணி பழகுங்கள். என் கர்த்தருடைய ஆவி உங்களை நிரப்பி நீங்கள் வருகிற வலி, வேதனை, வியாதி எல்லாம் நீங்கி போகையில் சுகத்தோடு போவீர்கள். உங்களுக்கு சில துன்பங்கள், துக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் வரலாம், அது எல்லாம் நீங்கும். பாடுகள் நமக்கு நிரந்தரம் இல்லை, அது சாத்தான் கொண்டு வந்து கட்டின கட்டு. ஒரு நிமிஷத்தில் ஆவியானவர் வந்து இறங்கினார். சிம்சோனை கட்டி இருந்த கட்டுகள் எல்லாம், சொல்லுங்க, நீங்க ஒரு தடவை ஆவியில் நிரம்பி ஜெபிச்சு பாருங்க, உங்க கட்டுகள் கலன்று போகும். அது பாவக்கயிறாக பாவக்கட்டுகளாக இருக்கலாம், வியாதி கட்டுகளாக இருக்கலாம். நான் சொல்றதை அனுபவிக்க, நீங்க அனுபவிச்சு பழகுங்க. கர்த்தர் செய்ய போகிறார், இந்த மாதமே செய்ய போகிறார். ஆமென். இன்னொரு சம்பவத்தை வாசிங்க சீக்கிரத்தில். தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கட்டப்பட்டு பாருங்க, சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. உங்களுக்கு தெரியும், அந்த சிலையை வணங்காதனால இந்த 3 பேரையும் கட்டுறாங்க. எப்படி கட்டுறாங்க? எங்கேருந்து கட்டுறாங்க? பாகை எங்கே இருக்கு? தலைப்பாகை. எது? தலையில் இருக்கிற பாகையை கூட கலட்டாமல் அந்த பாகையோடு சேர்த்து கயிறை வச்சு என்ன செய்கிறாங்க? கட்டுறாங்க. அடுத்து நிசார்னு என்னது? உடுப்பு, ட்ரெஸ்ஸை கலட்டில் உடுப்போடு சேர்த்து வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு சால்வைகளோடும் மேலே போட்டிருந்த சால்வை, நிசாரு எல்லாம் சேர்த்து வச்சு கயரோடு சேர்த்து கட்டி, காலில் இருக்கிற ஷூகு எல்லாம் சேர்த்து வச்சு கயரோடு கட்டி, இந்த ஆஸ்பத்திரியில் போஸ்ட்மார்ட்டத்துக்கு செய்வாங்கல்ல, போஸ்ட்மார்ட்டத்துக்கு என்ன செய்வாங்க? ஃபுல்லாக தலையிலேருந்து கால் வரைக்கும் கட்டுவாங்க. பார்த்தீங்களா? போஸ்ட்மார்ட்டம், பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணித்தர அவங்க வேண்டியதை பூரா எடுத்துக்கிடுவாங்க. அது தேவை, ஹார்ட்டு தேவை, கிட்னி தேவை, அது தேவைன்னா எல்லாத்தையும் கலட்டி எடுத்துக்கிட்டு மீதியை பூரா மொத்தமாக வச்சு என்ன செய்வாங்க? அங்கேருந்து கட்டிடுவாங்க. எங்கேருந்து? தலையிலேருந்து கால் வர கட்டி கயிறை போட்டு துணியை வச்சு கட்டி மொத்தமாக விறகு கட்டு மாதிரி தருவாங்க. அங்கிட்டிருந்து இங்கே இருக்கு. இதே போல் 3 பேரை கட்டியிருக்கு. யார? சாத்ராக், மேஷாக்,
ஆபேத்திர 3 பேரை தலையிலிருந்து கால் வரைக்கும் கட்டியாச்சு. இப்போ தூக்கி கொண்டு போய் அப்படியே போட போகிறாங்க. அப்படியே பாருங்க, கட்டி அவர்களை கொண்டு போய் எரிகிற அக்கினியின் நடுவிலே போட்டார்கள். 23 வசனத்தில் 23 வசனம். 3 புருஷரும் கட்டுண்டவர்களாக போடும்போது எப்படி இருக்கு? கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்போ விழுகிற வரைக்கும் கட்டு அப்படியே இருக்கு. விழுந்தார்கள். வேத வசனம் அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அங்கே வந்தார். அங்கே வேத வசனம் சொல்லுகிறது, தேவ புத்திரருக்கு ஒப்பாக ஒருவர் வந்து நிற்கிறார். அங்கே வந்து அவர்களுடைய கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து அவர்களை விடுதலை ஆக்கினார். அப்படியா இருக்கு வசனம்? அப்படியா இருக்கு? அப்போ யார் விடுதலை ஆக்கினார்? ஏசுநாதர். இங்கே பாருங்க, ஏசப்பா வந்து ரொம்ப பிரிஸ்டீஜ் பார்ப்பார். புரியாதா உங்களுக்கு? தெரியாதா? கட்டெல்லாம் அவுக்கிறதுக்கு அவர் வச்சுக்கிற மாட்டார். அவர் அவுக்கவே மாட்டார். லாசர் உதாரணத்துக்கு சொல்கிறேன். லாசரு அடக்கம் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு. யோவான் 11 அதிகாரத்தில் 44 வசனத்தை பாருங்கள். யோவான் 11:44. சீக்கிரம் நீங்கள் ரொம்ப ஸ்லோ, நேரம் வாசித்திருக்க வேண்டாமா? யோவான் 11:44. மரித்தவன் வெளியே வந்தான். அடக்கம் பண்ணி 4 நாள் ஆச்சு. அவனை இப்போ உயிராக்குறார் இயேசு. 43 வசனத்தில் லாசருவே எப்படி வா, வெளியே வான்னாரு. உடனே அவன் என்ன செஞ்சிட்டான்? வெளியே வந்துட்டான். வந்த பிறகு அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. வெளியே வந்திருக்கான்னா எப்படி வந்தான்? ஹலோ, கைகளும் காலும் எப்படி இருக்கு? கட்டப்பட்டிருக்குன்னா எப்படி வந்தான்? குதிச்சு வந்திருப்பான். சரி, உயிராக்கி விட்டார். அவன் காலை கொஞ்சம் அவன் கட்டை அவுத்து விட்டா தானே வருவார். அதை செய்ய மாட்டார். அதுதான் ஏசப்பா என்ன பார்ப்பார் சொல்லுங்க? உயிரை வேணாலும் கொடுத்துருவார், ஒழிய கட்டை ஒழுக்க மாட்டார். உடனே சீசர்கள்ட்ட சொல்கிறாரு, ஏப்பா அவன் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். வாசிங்க அந்த வசனத்தை கடைசி வரை. இயேசு அவர்களை நோக்கி, சீசர்களை நோக்கி, 44 கடைசி, இவன் கட்டுகளை இவன் செத்தவனுக்கு உயிரை கொடுத்த இயேசு கட்டை அவிழ்க்கிறதுக்கு யாரை வேலை வாங்கிட்டு இருக்காரு சொல்லுங்க? இப்படித்தான். இப்போ லாசரு ரொம்ப நேசிக்கிற லாசரு, ஏசப்பா ரொம்ப நேசிக்கிற நபர் யாருன்னா லாசர். அது 11 அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்க. நீ நேசிக்கிற லாசரு வியாதியாக இருக்கான். ஸோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு யாருக்கு? ஏசப்பாவுக்கு. பாருங்க, வாசிங்க 2ஆம் வசனம். நீ சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கான். அப்போ இயேசுனுடைய ரொம்ப ஃப்ரெண்டு யாரு? லாசர். ஆனாலும் அவன் கட்டக்கூட என்ன செய்ய மாட்டார் சொல்லுங்க? அப்போ நீங்கள் மட்டும் பெரிய லாசரோட பெரிய ஆளா? உங்கள் கட்டை மட்டும் ஏசு அவுத்து விட வருவாரா? சாத்ராக் மேஷா ஆபேத்நேகோவுடைய கட்டுகளை அவிழ்த்தது யார்? எனக்கு ஒரே கேள்வி, நீங்கள் இன்னைக்கு பதில் சொன்னதை விடுவேன். அங்கே அக்கினிக்குள்ள போடப்படும் போது கட்டோட போட்டிருக்காங்க. இப்போ அக்கினிக்குள்ள கட்டு அவிழ்க்கப்பட்டு உலாவி கொண்டிருக்கிறான். அப்போ அவிழ்த்தது யார்? ஆவியானவர்னு எழுதியிருக்கா? தேவபுத்திரர்னு. தேவபுத்திரர் உலாவினார்னு இருக்கு. அப்போ அவிழ்த்தது யார்? இது பெரிய பஞ்சாயத்து. ஏன்னா இன்னைக்கு கத்த நம்ம கட்டையும் அவிழ்த்தது யார்? அவிழ்த்தது யார்? அக்கினி. எது? அக்கினி. யாருடைய அக்கினி? அந்த பாபிலோனிய அக்கினி. எந்த அக்கினிக்குள்ள போட்டாங்களோ அதே அக்கினி அவங்க கயிறுகளை அது எரிச்சதை ஒழிய அந்த நபர்கள் மேல் ஒரு சேதமும் வரவில்லை. புரிஞ்சதா? பைபிள் சொல்லுது அவர்களுடைய முடி கூட
கருகவில்லை. தலைமுடி, கையில் இருக்கிற முடி, உடம்புல இருக்கிற முடி, காலு முடி ஒன்றும் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அந்த அக்கினி, பாபிலோனிய அக்கினி ஒரு சேதமும் செய்யவில்லை. அது பாபிலோனிய அக்கினி இவர்களை கட்டி இருந்த அந்த பாபிலோனிய கயறுகளை மட்டும் எரிச்சது. புரிஞ்சுதா? சாத்தானுடைய வல்லமை உங்களை என்ன செஞ்சிருக்கு? கட்டி வச்சிருக்கு. அந்த கட்டுகளை, அவனுடைய வல்லமை, அவன் கட்டுகளைத்தான் நம்ம பஞ்சாயத்து வச்சுக்கணும் ஒழிய நம்மளை ஒன்றுமே செய்யாது. பாஸ்டர் தகடு வச்சுருக்காங்க பாஸ்டர், எலுமிச்சம்பழத்தில் குங்குமத்தை தடவி வெட்டியே எங்கள் வீட்டில் போட்டிருக்காங்க பாஸ்டர், ஒரு விபூதி பொட்டலம் கடைஞ்சி பாஸ்டர். அந்த மந்திர தகடு, அந்த விபூதிகள், அந்த எலுமிச்சம்பழம் அவங்க தடவுனது அவங்களோட போயிருமே ஒழிய உங்கள் கிட்ட நெருங்கவே சொல்லுங்க, உங்களை நெருங்காது. உங்கள் பக்கத்தில் இப்போ சாத்ராக் மேஷாக்குடைய கையும் காலையும் தானே கட்டியிருக்கு. ஆனால் அந்த கட்டி இருக்கிற கயறு, அந்த அக்னி அந்த கயரை மட்டும்தான் எரிக்குதே ஒழிய இவங்க மேலே தொடலை. பிசாசின் வல்லமை அவங்க ஆளுகளைத்தான் தொடுமே ஒழிய, அவங்க ஐட்டத்தை தொடுமே ஒழிய உங்களுடைய முடியை கூட கருகாது, உங்கள் முடிக்கு கூட ஒரு சேதம் வராது. என் கர்த்தர் உங்கள் கட்டுகளை அப்படி அழகா கலட்டி விடுவார். ஆமென், ஆமென். பாவ கயரா அது அழகா கலட்டி எடுத்துருவார். வியாதி கயரா அழகா கலட்டி எடுத்துருவார். பாடுகளா துன்பங்களா அழகா கலட்டி எடுப்பார். நீங்கள் கவலையே படாதீங்க, என் கர்த்தர் அழகா அப்படியே கலட்டி எடுக்கிறவராக இருக்கிறார். சத்தமாக ஒரு ஆள் இல்லையா சொல்லுங்க. ஒரு மந்திரவாதி, நேரம் ஆகுதே, அப்போஸ்தலர் நடபடி 8:23 சீக்கிரம் எடுங்க, முடிப்போம். அப்போஸ்தலர் 8:23 பாவக்கட்டிலும் அகப்பட்டு இருக்கிறதாக காண்கிறேன். யாரா சொல்கிறாரு? ஒரு மந்திரவாதி. சுருக்கமாக சொல்கிறேன். பிலிப்பு பட்டணம். என்ன பட்டணம்? பிலிப்பு பட்டணம். அந்த ஊரில் ஒரு பெரிய மந்திரவாதி இருந்தான். 8 சொல்லுது, அந்த ஊர்லேயே பெரிய ஆளாக நினச்சி 50 பேர் அவனுக்கு பெரியவரெல்லாம் பயப்படுவாங்களாம். அந்த வசனம் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மந்திரவாதி இருந்தான். அப்போது அந்த ஊரில் பிலிப்பு என்பவர் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கார். யார் ஊழியம் செய்கிறா? பிலிப்பு ஊழியம் செய்கிறார். அவர் ஊழியத்தில் நிறைய பேர் சுகமாகறாங்க. அப்போ சுகமாகிறத அறிஞ்ச உடனே அங்கேருந்து ஹெட் குவார்ட்டர்லேருந்து எருசலேமிலேருந்து பேதுருவை யோவானை அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி பிலிப்பு சமாரியா பட்டணத்தில் நிறைய அற்புதம் நடக்குது, அது என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. பேதுரு யோவானு வந்திருக்காங்க. வந்த உடனே இன்னும் அற்புதம் நிறைய நடக்குது. உடனே அந்த மந்திரவாதி அங்கே வந்துட்டான். எப்படி சொல்லியிருக்கு வசனம்? மந்திரவாதி அங்கே வந்துட்டான். அவன் 20 பேதுருக்கிட்ட கேட்குறான், ஐயா இப்படி நீங்கள் சொன்ன உடனே டக்குன்னு குணமாகுதே, இந்த வரத்தை எனக்கும் தாங்க, எவ்வளோ ரூபா வேணாலும் தாரேன்னு சொன்னான். எப்படி சொன்னான்? எவ்வளோ ரூபானாலும் தாரே, எனக்கு கொடுங்க அப்படின்னா. நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவாயின்னு கேட்டால், எங்களுக்கு ஆண்டவர் தந்த வரத்தை மட்டும் கேட்குறியே, நீலாம் ஒரு மனுஷனான்னு அப்படி உற்று பார்த்தா அவனை எப்படி 23 சொல்லு, கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அவன் கட்டப்பட்டு இருக்கிறதை கண். அப்போ பாவத்தினால் கட்டப்பட்டவனுக்கு ஆவிக்குரிய சிந்தை, ரட்சிப்பின் சிந்தை வரவே வராது. ரட்சிக்கப்படணும், சர்ச்சுக்கு போகணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், ஆண்டவரை தேடணுன்ற எண்ணமே வராது. அந்த பாவ கட்டில் இருக்கிறவங்களுக்கு சுகத்தை மட்டும் அடையணும்னு வருவாங்க. எங்களுக்கு சோகம் கொடுக்க ஜோமன்னு சொல்லுங்களேன், நீங்கள் சோகமாயிட்டா நாங்கள் அப்புறம் வாரோன்னுவாங்க. நீ வா, அப்போ தான் சோகம் கிடைக்கும். அல்லையா சொல்லுங்கள். இது புரியாது. அந்த பாவத்தில் கட்டப்பட்டவர்கள் இப்படித்தான் பேசுவாங்க. இவன் அப்படி தான் பேசினான். உடனே பேதுரு சொன்னார், நீ பாவ கயிற்றினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறாய்? கட்டப்பட்டிருக்கிறாய். ஆண்டுடைய பிள்ளைகளே, இவன் கட்டவிழ்க்கப்பட்டு அவன் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எப்போ கட்டவிழ்க்கப்படுகிறோனோ அப்பொழுது அவனுக்கு ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பு வந்த பிறகு அவன் ஞானஸ்நானம் எடுத்தான். ஆண்டுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பாவ கட்டு அகற்றப்படாமல் ஒரு நன்மையும் அனுபவிக்கவே முடியாது. இன்னைக்கு கட்டவிழ்க்கிற நாள்.
உங்கள் கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கட்டுகளை அவிழ்க்கிற நாள் இன்னைக்கு அவிழ்க்க போகிறார். எழுந்திருப்போம்.